வணக்கம். 24/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கைகொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்பவர்கள், உயரமான தளங்களில் கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கும்பத்தில் சர்வ காரிய ஜெயம், தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும், முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி சுப்பிரமணிய அவதாரமும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் பிரகாசமாக கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில், சுப காரியங்களில், சுபகாரிய பேச்சுவார்த்தை கலந்து கொள்ளுதல் அல்லது விசேஷங்கள் ஏற்படுத்துதல் அனைத்தும் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையக்கூடும். அதே நேரம் பயணம் செய்யும்போதும் பணிபுரியும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திர சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். சதய நட்சத்திரம் பயணம் செய்யும் போதும் உயரமான தடம், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளும். பூரட்டாதி நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக ஏற்படும். மிகவும் சிந்தனையும் சிரத்தையும் ஏற்படும். சுய சிந்தனையும் சுய முயற்சியும் மிகவும் கூடும். சுய சிந்தனையை மறந்தால் சர்வ காரியத்திலும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் தெய்வீக அருள் கடாட்சம் பெற தெய்வீக நம்பிக்கையோடு பயணம் செய்வது மிக மிக நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், தடைகள் அனைத்தும் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உடலிலும் மனதிலும் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்பட்டு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ரேவதி நட்சத்திரம் நேற்றைய தடை இன்றைய பிரகாசமான நாளாக அமையக்கூடும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள். கந்த சஷ்டி விழாவின் மூன்றாவது நாளான இன்று சுப்பிரமணிய அவதாரத்தில் முருகப்பெருமான் அவதரித்து பிரகாசிப்பார். வழிபாடு செய்து மிகவும் பிரகாசமடையுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மூதாதையர்கள் வழிபட்டு சர்வ தோஷத்தை நிவர்த்தி செய்து மகிழ்ச்சியோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.